ஹஸ்தினாபுரத்தை ஆண்ட மன்னர் பாண்டு மிகுந்த வீரமும் தர்மமும் கொண்ட அரசன். அவர் குந்தி மற்றும் மாத்ரி என்ற 2 விகளை உடையவர். ஒரு நாள் வேட்டைக்கு சென்றபோது தவறுதலாக ஒரு முனிவரை பாண்டு கொன்றுவிட்டார். அதனால் அந்த முனிவர் பாண்டுவுக்கு ஒரு சாபம் கொடுத்தார். நீ உன் மனைவியுடன் சேர்ந்து வாழும்போது உடனே மரணம் அடைவாய் என்று. அந்த சாபத்தால் பாண்டு ராஜ்யத்தை விட்டு காட்டிற்கு சென்று தவ வாழ்க்கை வாழ்ந்தார். பாண்டுவுக்கு குழந்தைகள் பெற முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் குந்தி மிகுந்த துயரத்தில் இருந்தாள். அப்போது குந்தி முன்பு துர்வாச முனிவரிடமிருந்து பெற்றிருந்த ஒரு வரத்தை நினைவு கூர்ந்தாள். அந்த வரத்தின் மூலம் எந்த தேவனை நினைத்தாலும் அவரால் குழந்தை பெற முடியும். முதலில் குந்தி தர்மதேவனை நினைத்தாள். தர்மதேவனின் அருளால் பிறந்தவர் யுதிஷ்டிரன். அவர் நீதியும் தர்மமும் நிறைந்தவராக வளர்ந்தார். பின்னர் குந்தி வாயுதேவனை நினைத்தாள். அவரின் அருளால் பிறந்தவர் பீமன். அளவற்ற பலமும் துணிச்சலும் கொண்டவர். அடுத்ததாக குந்தி இந்திரனை நினைத்தாள். அவரின் அருளால் பிறந்தவர் அர்ஜுனன். சிறந்த வில்லாளி, வீரத்தில் தலை சிறந்தவர். ஒரு நாள் குந்தி அந்த மந்திரத்தை தனது சக மனைவி மாத்ரிக்கு பகிர்ந்து கொடுத்தாள். மாத்ரி அஸ்வினி தேவர்களை நினைத்தாள். அவர்களின் அருளால் இரட்டை குழந்தைகள் பிறந்தனர். அவர்கள் நகுலன் மற்றும் சகதேவன்.